வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல நம்ம ரெட்மில ரொம்ப பாப்புலரா இருக்கிற ரெட்மி நோட் சீரிஸ்ல 14 வந்து லான்ச் ஆயிருக்குங்க. 14ல பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 14 ப்ரோ, ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ், அது இல்லாம ரெட்மி நோட் 14 அப்படின்னு சொல்லிட்டு மூணு அமேசிங்கான மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாடல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு 14 சீரிஸ்ல நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ். இந்த 14 சீரிஸ்லயே ஹையஸ்ட் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் தான். அப்படி என்ன இதுல விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ்ல உங்களுக்கு 6200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 90 வாட்ஸ் சார்ஜிங் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நார்மலா வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 5000 mAh வரும், இதுல 1200 mAh ஜாஸ்தியா இருக்கு. நீங்க சாலிடா 1.5 டேல இருந்து 2 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் இதோட ஹைலைட் ஃபீச்சரா கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. கேமரா எடுத்துட்டீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஒரு 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மூணு லென்ஸுமே தரமான லென்ஸா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போனோட அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட வந்து ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் 5G இருக்கு. டேரிங்கான ஒரு ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் கேமரா, 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், 6200 mAh பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்டரி கேஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக டிரான்ஸ்பரண்ட் கலர்னு ஒன்று தருவாங்க. அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுக்காயிரும். பட் இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிச்சான ஒரு டார்க் கிரே அப்படின்னு சொல்லலாம். இது பிளாக் கிடையாது, குவாலிட்டியாக இருக்குது. ஃபோன் இருக்கு, ஃபோனை கடைசியாக பார்க்கலாம். சார்ஜர் 90 வாட்ஸ் சார்ஜர். ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர் ஃபீச்சர் வந்து இந்த 90 வாட்ஸ் சார்ஜர். அழகா போட்டிருக்காங்க, ரெண்டு சைடுமே போட்டிருக்காங்க, குவாலிட்டியா இருக்கு. யா டேட்டா கேபிள் ஒரு சைடு சி டைப் இருக்கு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்கு. வாவ், பார்க்கறதுக்கே அடிப்பொலியா இருக்குங்க. அதாவது ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ். ஜேம்ஸ் பாண்ட் படத்துலாம் வர்ற ஜேம்ஸ் பாண்டோட காருக்கு வந்து என்ன ஒரு ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்களோ அந்த ஃபினிஷே இருக்கு. அண்ட் சைட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ் எட்ஜா கொடுத்துருக்காங்க. இதோட அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பாத்தீங்கன்னா வந்து 120 Hz கர்வ் 3D டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே, உங்களுக்கு வந்து சாலிடான ஒரு ஷேப் கிடையாது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு லென்ஸ் தான், 50 மெகா பிக்சல், 50 மெகா பிக்சல் அண்ட் 8 மெகா பிக்சல். ஃபிளாஷ் வந்து டூயல் டோன் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 6200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாது, ஏன்னா ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கு. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேக்குள்ள வரனால பவர் பட்டன் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு சின்னதாக கொடுத்துருக்காங்க. டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு எம்ஐயோடைய ஆத்தென்டிக் ஃபீச்சரான அல்ட்ரா ரெட் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டரி மைக்கும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எதுவுமே இல்லை. ஃபோனோட பாட்டம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை எஜெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கே தெரியும், வர மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து மெமரி கார்டு போட முடியாத ஒரு சிம் ட்ரே தான் தராங்க. இதுலயும் வந்து நீங்க சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம், மெமரி கார்டு போட முடியாது. உங்களுக்கு மெமரி அதிகமா தேவை அப்படின்னா நீங்க வந்து வேரியன்ட்ல வந்து அதிகமான வேரியன்ட் வாங்கிக்கணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷன் இருக்கு. 3000 நிட்ஸ் ஸ்பீக் போகக்கூடிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைஸ் பாத்தீங்கன்னா 6.67 இன்ச். இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து இந்த 6.6, 6.7 அந்த சைஸ் தான் வருது. ப்ரொடெக்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு Corning Gorilla Glass Victus 2 கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்கு. அண்ட் ஃபோனுடைய ப்ரொடெக்ஷன், ஜெனரலான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட வருதுங்க. 2 மீட்டர்ஸ் வரைக்கும் 24 hours ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. முதல்ல பாத்தீங்கன்னா 1 மீட்டர் உங்களுக்கு வந்து ஒரு ½ hour வரைக்கும் தண்ணியில இருந்தா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து 24 hours வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம IP68 ஃபிளாக்ஷிப் ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே IP68லேயே வந்து ரொம்ப ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க கொடுக்கறதா சொல்றாங்க. ப்ராசர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், Snapdragon 7s Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மெமரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 128 GB மெமரியில இருந்து 512 GB மெமரி வரைக்கும் நமக்கு வேரியன்ட்ஸ் இருக்கு. ரேம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 GB ரேம்ல இருந்து 16 GB ரேம் வரைக்கும் வேரியன்ட் இருக்கு. உங்களுக்கு ஏற்ற வேரியன்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேமராக்கு வருவோம். கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைமரி லென்ஸ் வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் 8 மெகா பிக்சல் உங்களுக்கு தேர்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு
பவர் பேக் காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் லென்ஸுங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6200 mAh பேட்டரி அண்ட் 90 வாட்ஸ் சார்ஜர் நம்ம பார்த்தது தான். ஓவரால் உங்களுக்கு வந்து கேமரா, ப்ராசஸர், பேட்டரி எல்லாத்துலயுமே வந்து பூந்து விளையாடுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தான் வந்து Redmi 14 Pro Plus. இப்போ Redmi 14 Pro Plus உடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் எது நம்மளுக்கே தெரியும், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14. கலர் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டன் பிளாக், ஃபேண்டம், பர்பிள், ஸ்பெக்டர் ப்ளூ, ஒயிட், கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டர் ப்ளூ. ஓவரால் ஃபோனோட ஆர்டர் வந்து 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. குறைய சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு இவ்வளோ அழகான ஃபோன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, Redmi Note 14 Pro Plus எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Snapdragon 7s Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. சாலிடான ஒரு ப்ராசஸருங்க. இதை சப்போர்ட் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் உங்களுக்கு வந்து 3D curved 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்க கேம் விளையாடுறவரா இருந்தாலும் சரி, நீங்க வந்து அதுலயே ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் பண்ணி வீடியோஸ் பார்க்கறவரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபோன் செம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓவராலா உங்களுக்கு இந்த ரெட்மில நோட் சீரிஸே வந்து விலை கம்மியா இருக்கும், ஸ்பெக் வந்து சூப்பரா கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ரெட்மி வந்து ஒரு வருஷமும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த நோட் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுல வந்து இருக்கிறதுலே அதிக ஸ்பெக்கோட வரக்கூடிய வேரியன்ட் Redmi Note 14 Pro Plus வந்து உங்களுக்கான மொபைல் தான் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, இது வந்து 30,999 ஸ்டார்ட் ஆகுது. கேமரா ஒரு ஃபோனுக்கு ரொம்ப முக்கியம். சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த போனை வாங்கிட்டீங்கன்னா சாலிடா நீங்க வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், நீங்க வந்து வீடியோ பார்த்தாலும், கேம் விளையாண்டாலும் உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகுது, ஹேங் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனையே வராது. ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம நீங்க வந்து போனை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மிட் செக்மெண்ட்ல இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு போனா வந்து Redmi 14 Pro Plus இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லயுமே Redmi Note 14 Pro Plus உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சுன்னா நீங்க நேரா கிங் மொபைல்ஸ்க்கு வாக்கிங் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து 30,000 பட்ஜெட்ல நல்ல போனா தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸ் உடன் கொண்டாடுங்கள்.